ஸோ கிளாஸ் 10 என்சிஆர்டியில் ஃபர்ஸ்ட் லெசன் லைஃப் ப்ராசஸில் அவங்க கொடுக்குற ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஹவு டு டெல் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் இஸ் அலைவ் அண்ட் வாட் இஸ் நாட் அலைவ் கரெக்டா. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மாலிகுலர் மூமெண்ட்ஸ் ஆர் நீடட் ஃபார் த லைஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மாலிகுலர் மூமெண்ட்ஸை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா டிஃபரன்ஸ் எடுக்க முடியாது. இப்போ இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வச்சுக்கோங்க. இந்த வாட்டர் பாட்டில் வாட்டர் மாலிகுல் இருக்கும். இது கான்ஸ்டன்டா என்ன ஆகும், வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். மற்ற வாட்டர் மாலிகுல்ஸ் கூட கொஞ்சம் கொலைட் ஆகிட்டே இருக்கும் கரெக்டா. இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா ஏர் மாலிகுல்ஸ் ஆர் மூவ் ரேண்டம்லி கரெக்டா. பட் எதுக்கு சார் மாலிகுலர் மூவ்மெண்ட் நம்ம செல்லில் நடக்குது அப்படின்னா டு மெயின்டைனிங் சம் ஆர்டர். நம்ம பாடியில ரேண்டமா வந்து மூவ் ஆகாது. ஃபார் தி மெயின்டைனிங் த சம் ஆர்டர் இட் மூவ்ஸ் இட்ஸ் வெரி கண்ட்ரோல்டு மேனர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு செல் வந்து லைஃப் ப்ராசஸ் கரெக்டாக பண்ணணும், செல்ல வந்து சில ப்ராசஸ் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா அயன் கிரேடியன்ட் வந்து மெயின்டைன் ஆகணும். ஸோ அயன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா மூவ் ஆகிட்டே இருக்கும் கரெக்டா. ஏடிபியோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். டிஎன்ஏ வந்து ப்ராப்பரா ரிப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். ரைபோசம்ஸ் என்ன பண்ணும், எம்ஆர்என்ஏவை கரெக்டா ரீட் பண்ணிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட மாலிகுல்ஸ் வந்து கான்ஸ்டன்டா வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் டு மெயின்டைன் சம் ஆர்டர். ஓகேவா. ஆனா நம்ம யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா we have one law, right? The system always move from order to disorder. கரெக்டா. இதுதான் வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல சொல்லுவாங்க. ஃபார் எனி ஐசோலேட்டட் சிஸ்டம் த என்ட்ரோபி ஆல்வேஸ் கெட் இன்க்ரீசஸ். ஸோ அப்போ லைஃப் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும் யூனிவர்ஸ்ல? ஸோ இட் சீம்ஸ் லைக் திஸ் இஸ் கான்ட்ரடிக்ஷன் டு தி செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கரெக்டா. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா 1944 வந்து ஸ்ட்ரோடிஞ்சர் வந்து அழகா சொல்லியிருப்பாருப்பா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ பிசிக்கல் லாஸ்லாம் வந்து அதை வைலேட் பண்ணல. அது ஆக்சுவலா என்ன பண்ணுது அப்படின்னா அவர் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஃபீட்ஸ் ஆன் நெகட்டிவ் என்ட்ரோபி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நெகட்டிவ் என்ட்ரோபி அப்படின்னா வந்து என்ட்ரோபி வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ஆகாது. ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் நம்ம என்ன பண்றோம், இன்டேக் பண்றோம். குளுக்கோஸ் மாலிகுல் பார்த்தா இட்ஸ் எனர்ஜி ரிச் மாலிகுல். அட் த சேம் டைம் இட்ஸ் வெரி லோ என்ட்ரோபி கரெக்டா. when it's compared to its oxidation products, when it's compared to its product, it's very low entropy. அது கார்பன் டை ஆக்சைடு கம்பேர் பண்ணும்போது, வாட்டர் மாலிகுல் கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப லோ என்ட்ரோபியான ஒரு மாலிகுல் கரெக்டா. அதை நம்ம இன்டேக் பண்றோமா, இன்டேக் பண்ணி அதை பிரேக் டவுன் பண்ணி வி கெட் சம் ஃப்ரீ எனர்ஜி. அந்த ஃப்ரீ எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், நிறைய லைஃப் ப்ராசஸ் நம்ம வந்து பண்றோம். வை ஏன் இதெல்லாம் பண்றோம்? பிகாஸ் we're maintaining that order கரெக்டா. ஸோ அந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ணாதான் இன்டர்னலி நம்ம என்ன பண்றோம்னா அந்த லோ என்ட்ரோபியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். பட் அட் த சேம் டைம் we are dissipating heat, we are dissipating some molecules கரெக்டா. ஸோ என்ன பண்றோம், அதெல்லாம் என்ன பண்றோம்னா நம்ம சரௌண்டிங்ஸ்ல விட்டுறோமா. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்னலா உனக்கு லோ என்ட்ரோபி மெயின்டைன் ஆகும். அட் த சேம் டைம் சரௌண்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசார்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நீ லோ என்ட்ரோபி மெயின்டைன் பண்றதை விட டிசார்டர் வந்து சரௌண்டிங்ஸ்ல அதிகமாயிட்டே பண்ணும். ஸோ we are importing the low entropy, we are importing the order, we are importing the order and exporting the disorder in the surroundings. So அப்போ life does not violate the any physical laws. புரியுதா? So life is a localized packet of low entropy. It's maintained by the continuous energy flow and the molecular movement. If that energy flow stops, so what happens? The entropy will increase internally. So increase ஆச்சு அப்படின்னா the body will get collapsed and then we call it as death. ஓகேவா. ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் இஸ் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சிஸ்டம். திஸ் இஸ் நாட் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ we are an open system. We are very exchanging energy and matter with the surroundings to maintain the low entropy internally. At the same time, we are exporting the disorder in the surroundings. ஓகேவா. ஸோ அதான் என்சிஆர்டி அழகா கொடுத்துருப்பாங்க. if the order breaks down, the organism will no longer be alive. ஓகேவா. ஸோ அந்த ஆர்டர் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா it's no longer be alive. Okay. So next classல next videoல I hope this video makes sense. So next videoல இதை விட அழகான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் நம்ம பார்க்கலாம். ஓகேவா. the same life process concept. Thank you.